வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் சுக்கிரன் கிரகம் உச்சமடையக்கூடிய நிலையும் மீன ராசியில் அவர் உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வு பற்றியும் தொடர்ச்சியாக இரு ராசிகளுக்கு பார்க்கலாம். இந்த பதிவில் சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது ஆதிபத்திய ரீதியிலாக இந்த சுக்கிரன் இவங்களுக்கு 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமாக தைரியம், தன்னம்பிக்கை, பொருளாதாரத்தில் அதிகமான ஒரு பணப்புழக்கம், தேவைப்படக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய உதவி, இளைய சகோதரர், இந்த பாவகத்தினுடைய 3ஆம் வீட்டினுடைய பலன்களையும் தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளையும் குறிக்கக்கூடிய இந்த சுக்கிரன் இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அந்த மீன வீட்டில் உச்சமடையக்கூடிய நிலை சிம்ம ராசியிலிருந்து 8ஆம் வீட்டில் உச்சமாகக்கூடிய நிலை போல வருகிறது. இது என்ன பலன்களை கொடுக்கும்? மறைவு ஸ்தானத்தில் உச்சமடைந்தால் என்ன நன்மைகள் இருக்குமா அப்படின்னு நிறைய நம்ம யோசிக்க தோன்றும். முக்கியமாக முதல் ஆதிபத்திய ரீதியிலாக 3 குடையவர் 8இல் உச்சமடைகிறார். இந்த 2 வீடுமே மறைவு ஸ்தானமாக இருப்பதனால் இது ஒரு விதத்தில் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மறைவு ஸ்தான அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தான வீட்டில் நிற்பதே ஒரு பெரிய ஒரு ராஜயோகம், விபரீதமான ராஜயோகம். அதுவும் அங்கு உச்சநிலையில் அவர் இருக்கக்கூடிய வீடாக இருப்பதனால், ராகுவுடனும் இணைந்து இருப்பதனால் இந்த 3ஆம் வீடு தொடர்பான நிலைகளில் எல்லா விஷயங்களிலும் ஓவரான ஒரு எக்ஸால்டட் உச்சமான பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முக்கியமான ஒரு பலன் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், தைரியம், தன்னம்பிக்கை மிக மிக அதிகமாகும். அதற்கு காரணம் பொருளாதாரத்தில் திடீர் தனப்பிராப்தி, லாபமான ஒரு நிலை, ஒரு நல்ல தொழில் ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தைரியம் இவங்களுக்கு சில விஷயங்களுக்கு தேவைப்படும், சில விஷயங்களுக்கு கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய நிலை அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதல் ஆதிபத்தியத்திற்கு ஓரளவிற்கு நல்ல பலன்னு சொல்லிட்டோம். 2ஆவதாக வரக்கூடிய ஆதிபத்தியம் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சிம்ம ராசிக்கு 10 கூடிய ரிஷப ராசி, அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் சிம்மத்திலிருந்து 8ஆம் வீடு, ஆனால் 10ன்னு சொல்லக்கூடிய தன் வீட்டிற்கு லாபஸ்தானத்தில் உச்சமடைகிறார். ஸோ தொழில் ரீதியிலான அதிகமான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப வேகமாக நடக்க போகிறது. தொழில் ரீதியிலான லாபங்களும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய பார்க்கக்கூடிய நிலை, தொழிலுக்கான சில அடுத்தடுத்த நிலைகளுக்கு வேலை செய்யக்கூடிய அந்த வளர்ச்சிக்கான சில நிலைகளும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய நிலை. முதலிலேயே முயற்சி ஸ்தானாதிபதி மிக அதிக தைரியத்துடன் இருக்கிறார் அப்படின்னு நம்ம முதலில் சொன்னது. தொழில் ரீதியிலான ஒரு விஷயங்களுக்கு புது முயற்சிகளை நீங்கள் எடுக்கக்கூடிய நிலை போல இருப்பது, இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக டேலி ஆகக்கூடிய பலன் போல வருகிறது. ஆனால் இந்த பாயிண்ட்ல நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தொழில் ரீதியிலான அந்த முயற்சிகளுக்கு அதிகமான ஓவர் கான்ஃபிடன்ஸை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஸோ இது மறைவு ஸ்தானத்தில் உச்சமடையக்கூடிய நிலையும் அங்கு இணைந்து இருக்கக்கூடிய ராகுவுடனும் அந்த நிலை, கண்டிப்பாக அளவான தைரியம், என்ன பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்கெட்ச் போல நீங்க அடுத்தடுத்த சில வருடங்களுக்கு உங்களுடைய பிசினஸ் ஐடியாஸை நல்ல விதமாக ஒர்க் அவுட் பண்ணி ஒரு சரியான ஒரு தகுந்த நிபுணர்களுடைய ஆலோசனையின் பேரில் செய்வது பெரிய முதலீடு செய்பவர்களுக்கு ஒரு நன்மையான நிலையாக இருக்கும். 8ஆம் வீட்டில் மறைந்து உச்சமடையக்கூடிய சுக்கிரன், ஆண்கள் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா மனைவிக்கு காரகா பிளானட் 8இல் மறைந்து உச்சமடைவதனால் வாழ்க்கை துணையுடைய தைரியம் பன்மடங்கு அதிகரிக்கும். அது 8ஆம் வீட்டில் உச்சமடைவதனால் குடும்பத்தில் குழப்பம் வரக்கூடிய அளவிற்கு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். இது ஒரு முக்கியமான பலன் ஆண் ஜாதகர்களாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு. ஆனால் வெளிநாட்டு பிரயாணங்கள் தொடர்பான விஷயங்களுக்கு, வெளிநாட்டு விஷயங்கள் எந்த விஷயமாக முயற்சி செய்வதாக இருந்தாலும் இது நல்ல ஒரு திடீர் யோகத்தையும், நினைத்தது போல பிரயாணங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நிலையையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருப்பது, அந்த வீட்டிற்குடைய அந்த குரு கிரகமும் வக்ர நிலையில் மேஷத்திலேயே தொடர்பாக இருப்பதும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நண்பர்கள் மிக மிக அதிக கவனமாக இருக்க வேண்டிய நிலை. நம்ம முதலிலேயே நிறைய நெகட்டிவ் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுனால பொறுமையாக ஒரு பாயிண்டாக விளக்கி சொல்லிக்கொண்டே வருகிறோம். இந்த 8ஆம் வீட்டோடு இருக்கக்கூடிய அந்த வீடு கொடுத்த குரு கிரகம், மீனத்தின் குரு கிரகம், அவர் ஒரிஜினலாக ரிஷபத்தில் இருந்தாலும் அவர் வக்ர கதியில் இருக்கும் பொழுது அவர் மேஷத்தோடு ஒரு தொடர்பாக இருப்பது ஒரு நிலை. அந்த நிலையில் பார்க்கும் பொழுது 8ஆம் வீட்டு தொடர்பு, அந்த வீடு கொடுத்த கிரகம் 9இல் இருப்பார். அந்த 9 பாதக வீடு அப்படிங்கிறதுனால நமக்கு மிகுந்த கவனத்தை நம்ம மறக்காமல் அதை நினைவுபடுத்தி மனதில் நினைவாக இருத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாமே மேலோட்டமாக ரொம்ப நல்ல விஷயங்களாக நடந்து
உள்ளூர ஒரு சிக்கலை கொடுப்பதுதான் பாதகாதிபதியினுடைய வேலை. அந்த வீட்டுக்குடையவராக குரு இருப்பது ஒரு நிலை, அவரே அஷ்டமாதிபதி அப்படிங்கிற நிலையிலும், அஷ்டமாதிபதி பாதக வீட்டில் தொடர்பு அப்படிங்கிறது மிக 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 அதிக கவனத்துடன் நீங்க புதிய முயற்சிகளை கையாள வேண்டும். அதர்வைஸ் நார்மல் ரொட்டீன்ல வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும், அரசியல் பணி இருக்கக்கூடியவர்களுக்கும் இது பெரிய பிரச்சனைகளை எதுவும் கொடுக்காது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பிப்ரவரி மாதம் 15-20 தேதிக்கு பிறகு செய்வது உங்களுக்கு ஓரளவிற்கு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் மூலியமாக நமக்கு தெரிகிறது. கண்டிப்பாக 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களோட வாழ்க்கை துணையுடைய குடும்பஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி அவங்களுடைய குடும்பத்தில் இருந்து யாராவது உங்களுடைய குடும்ப வாழ்வில் தலையிட்டு அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வர ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். குடும்ப பிரச்சனைகளை வெளியில் ஷேர் பண்ணாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னும் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் அந்த 8இல் இருக்கக்கூடிய ராகுவும் இன்னும் ஒரு 1.5 மாதங்கள் ரொம்ப சின்சியராக அந்த வீட்டிலேயே இருப்பதுடைய பலன். நம்ம இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அதிகமாக தொடர்கிறது. இன்னும் ஒரு 1.5-2 மாதங்கள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ரொம்ப அதிகமான ஒரு பலனை காட்டுகிறது. அடுத்ததாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயங்களிலும் அதிக அக்கறை தேவை. அலட்சியம் இல்லாமல் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். இது சாதாரண ஒரு காய்ச்சல்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு தலைவலி அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு 2 நாட்களுக்கு மேல் அது தொடர்ந்தால் இந்த மாதிரி சில விஷயங்களை ஒரு அதிகமான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் பொழுது நீங்க ஓரளவிற்கு அதை மருத்துவரிடம் காட்டுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அலட்சியம் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிற கேட்டகரியில நீங்க இதை பார்த்து கொண்டாலே போதுமானதாக இருக்கும். வாக்கு கொடுக்காமல் இருப்பது, உணவில் அதிக கட்டுப்பாடோடு இருப்பது, உணவில் தேவையில்லாத உங்களுக்கு தெரிந்தே சில ஒவ்வாத உணவை தவிர்ப்பது, பேச்சில் சற்று கவனமாக இருப்பது, குடும்ப வாழ்வை ப்ரொடெக்ட் செய்து கொள்வது, இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிரனுடைய தொடர்பினால் சற்று கவனத்தை அதிகமாக காட்ட வேண்டிய நிலை அப்படிங்கிறது. 8ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடிய சுக்கிரன், அதுவும் ராகுவுடன் அவர் இணைந்திருப்பதனால் நேரடியாக இது உங்களுடைய குடும்பஸ்தானமும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய குடும்பஸ்தானமும் 2-8 என்று சொல்லக்கூடிய அந்த கனெக்ஷன் குடும்ப வாழ்வை குறிவைப்பது போன்ற ஒரு நிலை நீங்க மறக்கக்கூடாது. ஆனால் சிலருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த முயற்சிகளுக்கும் இது வெற்றி கொடுக்கும்னு சொல்லலாம். மறுமணம் நடக்கக்கூடியவர்களுக்கும் இது சில வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய வாழ்வில் என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வேலை கிடைத்து வருமானம் வர தொடங்கும். வேலையில் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மத்தினுடைய குழந்தைகளுக்கு வேலை மாறிக்கொள்ளலாம். இடமாற்றத்துடன் அந்த வேலை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குழந்தைகளை நம்பி நீங்க நெருங்கி போய் அவங்களோட சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியாது. இன்னமும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் சற்று ஒரு தொல்லையான நிலையில் இருப்பது போலவே காட்டுகிறது. ஓரளவிற்கு குழந்தைகளோடு அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றாறு போல அனுசரித்து செல்வது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். இது யாருக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, ரொம்ப சின்ன குழந்தைகள் படிக்கிற ஒரு பள்ளி இல்லைனா ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வரைக்கும் இது அப்ளை ஆகாது. ஏனென்றால் எப்பொழுதுமே அவங்க நம்மளை நம்பி ஃபினான்ஷியலாக டிபெண்டாக இருக்கக்கூடிய குழந்தைகள். யாருக்கெல்லாம் சிம்ம ராசிக்கு வளர்ந்த நிலையில் அவங்களுக்கே திருமணம் முடித்து ஒரு 10 ஆண்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் குழந்தைகளாக இருப்பவங்களுக்கு, பேரண்ட்ஸுக்கு அவங்க எத்தனை வயது ஆனாலும் குழந்தைகள் தான். அந்த ஒரு மனநிலையில் நம்ம அவங்களுடன் பேசினால், சிம்ம ராசி தன்னுடைய குழந்தைகளுடன் பேசினால், அந்த குழந்தைகளுக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய கிரக சூழலால் அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய நிலையும், உங்களோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்லையும் சிறிது குழப்பங்கள் ஏற்படலாம். ஸோ நீங்க அவங்களுடைய போக்கு போல சென்று விட்டுப்பிடிப்பது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். சிம்மத்திற்கு இது நீண்ட நாட்களாகவே இந்த பலன் தொடர்ச்சியாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன். தொழில் சிக்கல்களில் திடீரென்று அதிக பணத்தட்டுப்பாடு வராமல் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல லாபமும் வருமானமும் கிடைக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் இந்த கிரக சூழல் உங்களுக்கு திடீரென்று தொழிலில் ஒரு பெரிய அகலக்கால் வைக்கக்கூடிய நிலையும், தொழில் கடன்கள் வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படலாம். ஸோ நீங்க ரொம்ப நிதானமாக தொழில் விஷயங்களை கையாள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உடனடியாக இந்த வருடமே எல்லா விஷயத்தையும் நம்ம செய்து முடித்து விட வேண்டாம். படிப்படியாக முன்னேறினால் கூட நல்லது. எல்லாமே நன்மை கொடுக்கக்கூடிய நிலைதான் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான பலன். மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனோடு ராகுவோடு சனி கிரகமும் அங்கு இணைந்து விடுவார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் லாபமும் சிறப்பாக இருக்கும். தொழில் கடன்கள் வாங்கி நீங்க தொழிலை விரிவாக்கம் செய்வது தவிர்க்காமல் கடன்கள் வாங்கி கொள்ளலாம். எல்லாவற்றிலும் சிறிது அக்கறை அப்படிங்கிறத மட்டும் நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்வது நல்ல பலன் அளிக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு அவர்களுடைய 2ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் உடைய
சுக்கிரனாக ஆதிபத்திய ரீதியிலாக வருவார். இதுல 9ன்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5க்கு 5 ரொம்ப மிகப்பெரிய ஆஸ்பீஷியஸான ஒரு நல்ல வீடு. சுபகிரகமாகவும் அவர் வருவது, காலச்சக்கரத்தின் தனஸ்தானமாகவும் வருவது, மிகப்பெரிய லாபமான, தன் வீட்டிற்கு லாபமான உச்ச வீட்டில் வந்து நிற்பது மிகுந்த நன்மை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தினால் மிகப்பெரிய தனயோகம் கிடைக்கும்னு சொல்லலாம், நடக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு குடும்ப வாழ்வில் மிகப்பெரிய தனப்பிராப்தி ஏற்படும். உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய பணமாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கை துணையுடைய வருமானத்திலிருந்து, இல்லை அவர்களுடைய பூர்வீகத்திலிருந்து. கன்னி ராசி நண்பர்களுக்கு, கன்னி லக்ன நண்பர்களுக்கும் கூட இந்த மாதிரியான திடீர் தனப்பிராப்தி மனைவி வழியாக வரலாம். முக்கியமாக ஆண்களுக்கு தந்தை வழியாக வருவதற்கும் பூர்வீகத்திலிருந்து வருவதற்கும் அதிக வாய்ப்பாக இது இருக்கிறது. 9ஆம் அதிபதி 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாதக வீட்டில் இருக்கிறாரே, இப்பொழுது நீங்க பாதகத்தை விட்டுட்டீங்களே அப்படின்னு சிலர் கேட்கலாம். இந்த பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி கன்னி ராசிக்கு நேர் 7ஆம் வீடு. அந்த வீட்டில் தான் இந்த இணைவுகள் எல்லாம் நடக்கிறது. இது பாதக வீடு தான். ஆனால் குரு கிரகம் மிதுன ராசிக்கு மாறக்கூடிய வரை இவர்களுக்கு பாதகம் பெரிதாக வேலை செய்யாது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவும் அவர் வக்ர கதியில் இருக்கும் பொழுது, அவர் அஷ்டமஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பதனால் இந்த பினான்சியலான விஷயங்களுக்கு இந்த பாதகம் பெரிய தடை கொடுக்காமல், வீடு கொடுத்த அடிப்படையில் குரு கிரகம் பாதகாதிபதியாக மறையக்கூடிய நிலை, உங்களுக்கு இந்த பொருளாதார ஏற்றம், திடீர் லாபம், வாழ்க்கை துணை வழியில் ஒரு பெரிய நன்மை, இதெல்லாம் உங்களுக்கு பாதகத்தை எதுவும் செய்யாத அளவிற்கு இது பொருளாதாரத்திற்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கக்கூடிய கிரகம். ஆனால் புத்திர காரக வகையில் அந்த குரு கிரகம் மறைந்திருப்பது கண்டிப்பாக குழந்தைகள் வகையில் ஏதோ ஒரு சிக்கல் உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான நிலையாக காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த குரு கிரகம் வக்ரகதி அடைந்த பிறகும் இன்னும் அதிகமான ஒரு நிலையாக கன்னி ராசி நண்பர்களுக்கு இது ஒரு நிலையாக இருக்கிறது. ஸோ 2ஆம் அதிபதியாகவும் இருந்து அவர் 7ஆம் வீட்டில் இருப்பது பாதகமே வேலை செய்யாத அளவிற்கு குரு கிரகம் வக்ர நிலையில் மறைந்திருப்பதனால் அந்த முதலில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். ஜனவரி இறுதியில் சுக்கிரன் உச்சம் வீட்டில் மாறுகிறார். பிப்ரவரி இறுதி வரை நீங்க ஓரளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த குருவினுடைய நகர்வு மிதுனத்தை நோக்கி ரொம்ப நெருங்குவதற்கு முன்னர் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதம் அப்படின்னு வைத்துக்கொண்டால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டம். இதை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். வரக்கூடிய பணத்தை நீங்க பெரிய அளவிற்கு நல்ல பிளானிங் மூலியமாக குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகளாக மாற்றிக்கொள்ளலாம். குடும்பத்தில் மிகப்பெரிய ஆடம்பரமான சில நிலைகளும் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த சுக்கிரன் கிரகம் மே மாதம் இறுதி வரை இந்த வீட்டிலே தான் இருக்க போகிறார். ராகுவுடனும் அவர் இணைந்திருக்க போகிறார், சனியுடனும் அவர் இணைந்திருக்க போகிறார். அப்பொழுது வீடு கொடுத்த குரு கிரகம் 10ஆம் வீட்டில் வந்து அமரும் பொழுது தொழில் ரீதியிலான சில பாதக வேலைகள், தொழில் ரீதியிலான சில சிக்கல்களை நீங்க சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும். சிக்கல்னு சொன்னா நீங்க உடனே பயப்பட வேண்டாம். அவரவர்களுடைய தொழிலுக்கும் அவரவர்களுடைய நடப்பு விஷயங்களுக்கும் ஏற்றாற் போல நீங்க முடிவுகளை உங்களுக்கு சேஃபர் சைடில் இருக்கக்கூடிய சில டெசிஷன்ஸாக எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. மேலும் 9 குடையவராக இருந்து சுக்கிரன் உச்ச வீட்டில் இருப்பது என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னா, தந்தையுடைய பிடிவாதம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு ஒரு பக்கம் உங்களுக்கு மனதை ஏதோ ஒரு சலனப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நிலை, போராட்டமான நிலையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நல்ல பலன்களை இந்த சுக்கிரனுடைய உச்ச வீட்டின் அமர்வு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தொடர்ச்சியாக கன்னி ராசி நண்பர்கள் அடுத்து இன்னும் தொடர்ச்சியாக கவனிக்கப்பட வேண்டிய சில செக்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தால், குழந்தைகளுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அப்பொழுது அவ்வப்பொழுது அவங்க உங்களை ஏதோ டென்ஷன் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சில செட்பேக்ஸ் இருக்கலாம், அவர்களையும் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். தந்தையாரோடும் ஒரு தீராத ஒரு எழுபறியான நிலை, ஏதோ ஒரு விடவும் முடியாமல் பிடித்து கொள்ளவும் முடியாத ஒரு சில நிலை தந்தையாரோடு இருக்கக்கூடிய நிலைக்கு அந்த பாவாதிபதியான ஒரு குருவினுடைய நிலை ரொம்ப அப்பட்டமாக நமக்கு காட்டுகிறது. சில வாழ்க்கை துணையுடைய மருத்துவ விரயங்களால் சில மன குழப்பங்கள் சில கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்படும். சிலருக்கு சுப விரயங்களாக வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலையாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் முதலில் பூரட்டாதியில் செல்லும் பொழுது உங்களுக்கு ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரை நல்ல ஒரு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். நம்ம முதலிலேயே சொல்லிட்டோம். இந்த முதல் ஒரு மாதம் ஜனவரி எண்ட் சுக்கிரன் மாறியவுடன் ஒரு மாதத்திற்கு முக்கியமாக ஒரு 3 வாரங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்.
தொழில் ரீதியிலாக இருந்தாலும் அதை நல்ல விதமாக நீங்கள் கிராப் பண்ணி கொண்டு இறுக்கி பிடித்து கொண்டு அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு ஒரு உச்சமான வளர்ச்சி அப்படிங்கிறது கிராஃப் வந்து ஒரு முறை தான் அந்த ஒரு 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 வளர்ச்சியை காட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். சுதாரிப்பான நிலையில் அதை உபயோகப்படுத்தி கொள்வதற்கு இந்த ஜோதிடத்தை நம்ம நல்ல ஒரு 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 நிலையில் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன். குழந்தைகளோடு ஒரு போராட்டமான நிலை, கணவன் மனைவி உறவிலே ஒரு சிக்கலான நிலையை டெய்லி நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம், பூர்வீகம் தொடர்பான நிலை, இல்லைன்னா தந்தையுடைய நிலை, இதில் தொடரக்கூடிய சில சிக்கல்கள், இதையெல்லாம் தொடர்ச்சியாக கன்னி ராசி நண்பர்கள் இன்னும் சில நாட்களுக்கு சமாளிக்க வேண்டிய ஒரு கிரகநிலை போலவே காட்டுகிறது. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த ராசிகளுக்கு பார்க்கலாம்.